ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஒரு ஈஸி ப்ரிப்ரேஷன். இந்த வீடியோவில் ஒரு சின்ன அப்டேட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஎன்பிஎஸ்சி சிஸ்டம் மேனேஜர் போஸ்ட்டுக்கு நம்மளோட சைடில் கோர்சஸ் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அது ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே தெரியும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு டெலகிராம் லிங்க், குரூப் லிங்க் ஒன்று இருக்கும்ப்பா. ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இந்த சிஸ்டம் மேனேஜர் போஸ்ட் ரிலேட்டடாக என்னென்ன வீடியோஸ் போடுறோமோ அது எல்லாமே உங்களுக்கு அந்த குரூப்பில் தான் போஸ்ட் பண்ணுவேன். ஓகே, ஸோ நம்மளோட சைட்லேருந்து என்னென்ன கோர்சஸ் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரீ கிளாஸஸாக கொடுத்துட்ருக்குறோம். அதையே நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, மேம் கிளாஸஸாக நீங்கள் கொடுக்கலாம்ல மேம், அதாவது கான்செப்ட் வைஸாக கொடுக்குறீங்கல்ல, கிளாஸஸாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 பேர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கும் ரிப்ளை பண்ணியிருந்தேன். உங்களுக்கும் நான் ஜென்ரலாக சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது நீங்கள் கிளாஸஸ்க்கு இப்போ நான் உங்களுக்கு கிளாஸஸாக கொடுக்குறது எனக்கு விஷயம் கிடையாது. ஃப்ரீ கிளாஸஸாக உங்களுக்கு கொடுக்குறது ப்ராப்ளம் இல்லை. ஆனால் உங்களால் கிளாஸஸ் அட்டன் பண்ணி உங்களுக்கு நோட்ஸ் எடுக்க முடியுமே தவிர அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான எனர்ஜி உங்களுக்கு ரொம்பவே லோ ஆகிடும். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய பீரியட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஷார்ட் டியூரேஷன். அப்போ இந்த 2 monthஸில் கிளாஸ் எடுத்து லிசன் பண்ணி நோட்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்களா, இல்லை இந்த 2 monthஸில் எவ்வளோ? நான் ஆக்சுவலாக என்னோடய சைட்லேருந்து நான் எப்படி திங்க் பண்ணேன் அப்படின்னா, ரொம்பவே எஃபெக்டிவாக 2 monthஸில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கும் போது தான் எனக்கு இந்த மாதிரி ஐடியாஸ் கிடச்சிது. ஈவன் நான் ஃபேக்கல்ட்டிஸை டிஸ்கஸ் பண்ணும்போதும் அவங்க அதை தான் சொன்னாங்க. கிளாஸஸாக கொடுத்தா எப்படி மேம் இருக்கும் அப்படின்னா, ஒரே வார்த்தையாக மேம் ஒரு சப்ஜெக்ட் முடிக்கிறதுக்கு சாலிடாக 3 months தேவைப்படும் மேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபுல் கான்செப்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு 3 months ஆகும். அட் த சேம் டைம் ஆனால் எல்லாமே தியரி பேப்பருங்கிறதுனால செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ரொம்பவே பேர்டனாக தெரியாது. ஸோ அவங்க ரொம்பவே ஈஸியாக, அதாவது ரொம்பவே எப்படி தியரி பேப்பர்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம்ல அந்த மாதிரி அவங்க ஜஸ்ட்டு ரீட் பண்ணாங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் அப்படின்னாங்க. அதனால தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த பேப்பர்னால் என்ன, அந்த பேப்பரில் எப்படியெல்லாம் படிக்கணும், அந்த பேப்பரை எப்படியெல்லாம் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளியர் கட்டான ஐடியாவை அந்த பேப்பரில் இருக்கக்கூடிய கான்செப்டை நம்ம கொடுத்துட்டோன்னா அதை பேஸ் பண்ணி நீங்கள் செல்ஃபாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இன்னொன்று, இந்த மினி கான்செப்ட் வீடியோஸ்க்கு எனக்கு நிறையவே ரெஸ்பாண்ட் நல்லாவே வந்தது. ஸோ ஃபீட்பேக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸஸ் நல்லா எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி உங்கள் சைடு எந்த டவுட்டுனாலும் கேளுங்கப்பா. இப்போ எங்கிட்ட கேட்டுட்ருக்காங்க, அதாவது அந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். பர்சனலாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மக்கிட்ட மெட்டீரியல் வாங்கினவங்களா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி யாராக இருந்தாலுமே ஜஸ்ட்டு உங்களுக்கு டவுட் அப்படின்னா டெஃபினட்டாக எங்கிட்ட கேளுங்க. ஆனால் டைம் எடுக்கும், இப்போவே சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா அதை நான் ஃபேக்கல்ட்டிக்கு கன்வே பண்ணி அவங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ சப்ஜெக்ட் வைஸாக எந்த டவுட் அப்படின்னாலும் நீங்கள் ஓப்பனாக கேட்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம சைடில் சிஸ்டம் மேனேஜர் போஸ்ட்டுக்கு ஆல்ரெடி நம்ம சொன்ன விஷயம் தான். என்னென்ன கொடுக்குறதா இருந்தோம் அப்படின்னா, மினி கான்செப்ட் வீடியோஸ் போயிட்டுருக்குமா. ஃபஸ்ட் யூனிட் இப்போ தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தடுத்த யூனிட் நான் நாளைக்கு தான் போஸ்ட் பண்ணுவேன் உங்களுக்கு வீடியோஸு. தென் அதுக்கு அடுத்தது உங்களுக்கு மெட்டீரியல். ஓகே, மெட்டீரியல் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கக்கூடியதில் டேட்டாஸ் A to Z எல்லாமே இருக்கும். அதுலேயே ஷார்ட் நோட்ஸும் கவர் ஆகிருக்கும் அப்படின்னும். செகண்ட் திங் கொஷின் பேங்க்கு, தேர்டு டெஸ்ட் பேட்ச். இது 3 விஷயமும் ஆக்சுவலாக நான் எப்படின்னா, மெட்டீரியல் வாங்கி படிங்க, அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் உங்களுக்கு கொஷின் பேங்காக கவர் ஆகும். தென் அதுக்கப்புறம் MCQ கொஷின்ஸ் உங்களுக்கு டெஸ்ட் பேட்சாக நீங்கள் டெஸ்ட் எழுதுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஓகே, ஸோ இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, கொஷின் பேங்க்கையும் இந்த டெஸ்ட் பேட்சையும் போட்டு இப்போ ஃபீல்டுக்கு புதுசாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுறீங்கப்பா. ஸோ அதனால தான் ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டு டெஸ்ட் பேட்ச் பற்றி சொல்லலாம் அப்படின்னு, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ முன்னாடியே கேட்டிருந்தீங்க, மேம் எனக்கு மெட்டீரியல் வேண்டாம், எனக்கு கொஷின் பேங்க் மட்டும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. நான் கொஷின் பேங்க்குமே நான் சொல்லியிருந்தேன், வீடியோலேயே சொல்லியிருந்தேன் ஓப்பனாக 2 mark 16 mark இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. பட் எல்லாருமே என்ன மாதிரி எதிர்பார்த்துருக்கீங்கன்னா MCQ டைப்ஸ் மாதிரி. ஸோ ஆல்ரெடி படிக்கிற நம்ம ECE ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராப்ளம் இல்லை. அவங்க கரெக்டாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, மேம் எனக்கு டெஸ்ட் பேட்ச் மட்டும் கொடுத்துருங்க மேம், நான் லாஸ்ட்டாக டெஸ்ட் பேட்ச் போட்டு பார்த்தேன் அப்படின்னா எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டீங்க. பட் இப்போ இந்த ஃபீல்டுக்கு நியூவாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அவங்க கொஷின் பேங்கே MCQ டைப்ஸாக நினைக்கிறீங்கம்மா. அது கிடையாது. கொஷின் பேங்க் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்படியே நம்ம கொஷின்ஸாக படிப்போம் பார்த்தீங்களா, அந்த மெட்டீரியல்ஸ் தான். ஆனால் அதில் இருக்கக்கூடிய அதிக பேஜஸ் கவர் பண்ண முடியாது மேம். தியரி பேப்பர்ஸ் எனக்கு படிக்க கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம எப்படி கொடுத்துருப்போம்னா, இந்த கொஷின்ஸ்லாம் டிஃபால்ட்டாக நீ படித்தே ஆகணும். இப்போ 16 mark அப்படின்னா ஒரு சாப்டருக்கு ஒரு 4 16 mark படிக்கிற அப்படின்னா அந்த சாப்டர் கவர் ஆகிடும். அப்போ அந்த தியரி பேப்பரும் இதுவும் ஒன்று தான். ஆனால் அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட், இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் எதை படிக்கணுமோ அதை மட்டும் ஃபில்டர் பண்ணி கொடுக்குறது தான் உங்களுக்கு கொஷின் பேங்க். ஸோ அது கொஷின்ஸாக தான் வரும். ஓகேங்களா? நீங்கள் கேட்கக்கூடிய MCQ கொஷின்ஸ் எதில் வரும் அப்படின்னா உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்சில் வரும். ஓகேங்களா? ஸோ இதையும் அதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாமா. ஸோ கொஷின் பேங்க் நேற்றுலேருந்து தான்ப்பா டிஸ்பேட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வேணும்னா
ஃபஸ்ட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை டெலகிராமில் மெசேஜ் பண்ணாலும் ஓகே. உங்களுக்கு நான் சாம்பிள் காப்பி ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா கொஷின் பேங்க் வாங்கிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீடியோ என்ன அப்படின்னா, டெஸ்ட் பேட்ச் சொல்லியிருந்தோம்ல. ஸோ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கான அப்டேட் தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆகஸ்ட் மந்த்து 4th தான் உங்களுக்கு இதே போட்டிருக்காங்க. ஷெடியூலே வந்து 4th தான் எல்லா எக்ஸாமுக்குமே பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா ஃபஸ்ட்டு வீக்கில் தான் ஆகஸ்ட் 4th தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என்னோடய ஷெடியூல் நான் எப்படி பர்ஃபெக்டாக முடிச்சிருக்கேன் அப்படின்னா, ஆகஸ்ட் 3 என்னோடய டெஸ்ட் பேட்ச் ஷெடியூலை வந்து பக்காவாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஜூலை 1 ஸ்டார்ட் பண்ணுறேமா. இதிலேயே எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது. ஃபீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 rupees. இதில் கொஷின்ஸ் வந்து ஒரு யூனிட்டுக்கு 200 கொஷின்ஸ்னு சொல்லி டோட்டலாக 2000 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாரு. ஒரு யூனிட்டுக்கு 4 டாபிக்ஸாக டிவைட் பண்ணி ஒவ்வொரு டாபிக்ஸுக்கும் 40 கொஷின்ஸு. ஓகே. ரிமைனிங் வந்து உங்களுக்கு 4 மார்க் டெஸ்ட்டு, ஒரு மார்க் டெஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு 100 கொஷின்ஸ்னு சொல்லி 4 மார்க் டெஸ்ட்டு. ஓகேங்களா? இதில் தான் உங்களுக்கு MCQ கொஷின்ஸ் வந்து வரும். ஓகே. இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிறது சிஸ்டம் மேனேஜர் போஸ்ட்டுக்கு. ஸோ இதில் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா, ECE, EEE, CSE, IT. ஸோ நம்மக்கிட்ட மெட்டீரியல் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸு தாராளமாக இந்த கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணி எக்ஸாம் எழுதலாம். ஸோ உங்களுக்கு மெட்டீரியல் வாங்கினீங்களோ இல்லை கொஷின் பேங்க்கு, ஸோ அதை முடிச்சுட்டு இந்த டெஸ்ட்டை போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிப்ரேஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி. நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாப்பா? இல்லை மேம் நான் வந்து படித்ததே வந்து என்ன அப்படின்னா கம்மியாக தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, அப்போ நான் எப்படி டெஸ்ட் பேட்ச் போட்டு பார்க்க முடியும் அப்படின்னா, அம்மா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது 2 விஷயத்துக்கு வந்து மெயின் திங். ஒன்று வந்து மேம் நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் மேம், இப்போ என்னோடய லெவல் என்னங்கிறத பார்க்குறதுக்கு போடுறது வந்து டெஸ்ட் பேட்ச். ஓகேவா? அப்படின்னா நான் டெஸ்ட் பேட்ச் போட்டு பார்க்கும்போது எந்த இடத்துல லேக்கிங்காக இருக்கேன், ஸோ என்ன நான் அதை இம்ப்ரூவ் பண்ணணும், எதில் நான் லீடிங்கில் இருக்கேன், ஸோ அப்போ அதை நான் விட்டுறலாம் அப்படின்னு ஒன்றை நீயே ஜட்ஜ் பண்ணுறதுக்கு தான் டெஸ்ட் பேட்ச். ஓகேங்களா? ஸோ நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் மேம். இந்த வார்த்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு யாராலையுமே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம கொடுத்துருக்க டைமே வந்து 2 months தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே இப்போ வரைக்குமே வந்து என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸோட என்கொயரிஸ் தான் அதிகமாக இருக்குது. மேம் இதை படிக்கலாமா, அதை படிக்கலாமா, இதில் என்ன சிலபஸ் படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து திங்கிங்கில் தான் இருக்கீங்களே தவிர இன்னும் யாருமே வந்து ப்ராசஸ்க்கு வந்து இறங்கலை. ஓகேங்களா? ஆனால் ஸ்டார்டிங்லேயே வந்து பிளான் பண்ணி படிக்கிறவங்களும் இருக்காங்க. மேம் இல்லை மேம் இதுதான் என்னோடய டார்கெட், சிஸ்டம் மேனேஜர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு படிக்கிறீங்க. இருந்தாலுமே 2 monthsல என்னால் 80% தான் மேம் கவர் பண்ண முடிஞ்சுது. எப்படி டெஸ்ட் பேட்ச் போட்டு பார்க்குறது அப்படின்னா, புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி உங்களால் கொஷின்ஸ் எந்த யூனிட் முடிச்சிருக்கியோ அதுக்கு டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். ஓகேங்களா? அந்த 200 கொஷின்ஸில் உன்னால் எவ்வளோ கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியுது, எதில் எந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க, எந்த இடத்துல தப்பு பண்ணுறீங்க, இன்னும் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோ. மேம் சில சாப்டர்ஸ்லாம் நான் டச்சே பண்ணலை மேம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நான் கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸை அப்படியே படிச்சுக்கோங்க. நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாமா? ஸோ 2 மெயின் பர்பஸ்க்காக தான் இந்த டெஸ்ட் பேட்ச். ஒன்று மேம் பக்காவாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், எக்ஸாமுக்கு முன்னாடி எக்ஸாம் ஃபியர் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்ச் போட்டிங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். ஓகேங்களா? இல்லை மேம் நான் இன்னும் ப்ரிப்பேரே பண்ணல, ஆனால் நீங்கள் கொஷின்ஸாக கொடுங்க. ஒரு யூனிட்க்கு 200 கொஷின்ஸ்னால் கூட நான் 2000 கொஷின்ஸ், ஏன்னா அதில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனும் இன்க்ளூட் ஆகும்ல. ஸோ அதனால் இதை மட்டும் படிச்சுட்டு போகிறேன் அப்படின்னாலும் தாராளமாக சாப்டர் வைஸ் நம்ம கவர் பண்ணியிருப்போம். இதை கூட நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த இதுவுமே வந்து அதுக்கடுத்து 3வது கேட்டகரி எதுக்குன்னா, மேம் ஆக்சுவலாக நான் இப்போ வரைக்கும் யோசிச்சுட்டு தான் மேம் இருக்கேன், இது படிக்கலாமா வேண்டாமா, மெட்டீரியல்ஸும் எனக்கு மெட்டீரியல்ஸ்லாம் இனிமேல் ப்ரிப்பேர் பண்ணி என்ன பண்ணுறது என்னன்னு யோசிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆனால் அப்ளை பண்ணிட்டேன், எனக்கு எலிஜிபிள் இருந்தது, நான் அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, ஒன்றும் இல்லை, வெறும் டெஸ்ட் பேட்ச் கொஷின்ஸை மட்டும் படிச்சுட்டு போங்க. நல்லா புரிஞ்சுக்கமா, டெஸ்ட் பேட்ச் கொஷின்ஸை படிச்சுட்டு போங்க அப்படின்னா ஜஸ்ட்டு பைகாட் பண்ணுறது இல்லாமல் புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக இது ரிலேட்டடாக உனக்கு கொஷின் கேட்கும்போது உனக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஓகே. இன்னொரு விஷயம், நீ வந்து கம்ப்ளீட்டே பண்ணாமல் இருந்திருப்பேன், ஆனால் டிஃபால்ட்டாக என்னோட ஷெடியூல் படி நீ என்னது டெஸ்ட்டை அட்டன் பண்ணி ஆகணும், இல்லை அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை நீ படித்து தான் ஆகணும். அப்போ நீ டிஃபால்ட்டாக என்ன பண்ணியிருப்பீங்க, 10 யூனிட்டையும் முடிச்சிருப்பீங்கல்ல. ஸோ அதுவே உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸு தானே. ஸோ ஒட்டு மொத்தத்தில் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து என்னோட சைட்லேருந்து நான் யோசிக்கிறது வந்து ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து இது வந்து என்ன அப்படின்னா பக்காவாக இருக்கணும். ஸோ உன்னோட சைடில் நீங்கள் என்னங்கிறத யோசிச்சுக்கோங்க. டெஸ்ட்டு வந்து நீங்கள் எப்படி அட்டன் பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட்டு இருக்கும்ப்பா, அதாவது வெப்சைட்டில் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம ECE, EEE ரெண்டுத்துக்குமே நம்ம என்ன கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா கோர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா ECEக்கு EEEக்குன்னு செப்பரேட்டாக, அதே மாதிரி டிப்ளமோக்கும் ECEக்கு EEEக்குன்னு டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கும் பேரலாக. ஒவ்வொரு டெஸ்ட் பேட்சையும் ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டி டேக் கேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா?
ஓகே. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்ட் வந்து ஏன் இதை பர்ட்டிகுலராக சொல்கிறேன்னா, இசிக்கு டிப்ளமோக்கு வந்து உங்களுக்கு வெப்சைட்டில் இருக்காது. கொஷின்ஸ் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்ன ப்ரொசீஜருங்கிறத உங்களுக்கு நான் தனியாக சொல்கிறேன். ஓகே. ஸோ பட் இந்த சிஸ்டம் மேனேஜர் போஸ்ட்டோட டெஸ்ட்டு வந்து டிஃபால்ட்டாக நீங்கள் வெப்சைட்டில் தான் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. லாகின் பண்ணி கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸ்டார்ட் டெஸ்ட்டு கொடுத்து அட்டன் பண்ணி சப்மிட் பண்ணணும். ஜஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள். தெரியலனாலும் நான் உங்களுக்கு என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, ஏன்னா எம்சிக்யூ படிக்கிறவங்களும் வாங்குவீங்கன்னு சொன்னல, கொஷின்ஸை படிக்கிறதுக்கும் எனக்கு வேணும் மேம்னு வாங்குவீங்கன்னு சொன்னால, ஸோ அவங்களுக்கு கொஷின்ஸ் கொடுக்குறதுனால அந்த 200 கொஷின்ஸ் உங்களுக்கு கைக்கும் வந்துடும், இது இன்க்ளூடிங் எக்ஸ்ப்ளனேஷனோட. ஓகேங்களா. ஸோ வெப்சைட்டில் தான் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு அட்டெம்ப்ட் தான் கொடுக்க முடியும். ஸோ ஃபுல்லாக நான் சொல்கிற டேட்டுக்கு மட்டும் பக்காவாக அட்டன் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக வந்து 10 யூனிட்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ண மாதிரி. ஓகேங்களா. இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கேளுங்கம்மா. இப்போ இதோடைய பேரலாக உங்களுக்கு ஷெடியூலையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன்ப்பா. ஓகேங்களா. ஏன்னா இந்த கொஷின் பேங்க்கையும் டெஸ்ட்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணதுனால தான் தெளிவாக டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா எம்சிக்யூவில் நீங்கள் அங்கே 200 கொஷின்ஸ் எழுதுவீங்க பாருங்கள் எக்ஸாமில், அதே ஸ்ட்ரக்சரில் இங்கே உங்களுக்கு கொஷின்ஸ் பேட்டர்ன் இருக்கும். ஓகேவா. இதுதான் டெஸ்ட் பேட்ச். கொஷின் பேங்க் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா கொடுத்துருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ், அதாவது மெட்டீரியல்ஸை படிக்க முடியாமல் சிலபஸை கவர் பண்ண முடியாமல் இருக்கிறவங்களுக்கு கொஷின்ஸாக கொடுத்து படிக்க வைக்கிறது. ஓகேங்களா. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இப்போ ஷெடியூல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். உங்களுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஆகஸ்ட் மந்த்து ஃபஸ்ட்டு, அதாவது வியாழக்கிழமை ஸ்டார்ட் ஆகுது. ஒரு யூனிட்டுக்கு 3 நாள்ப்பா மேம். அப்போ 3 நாளுக்கு அப்புறம் லாகின் க்ளோஸ் பண்ணிடுவீங்களா நீங்கள் அப்படின்னா, ஆக்சுவலாக ப்ரொசீஜர் படி நான் அந்த மாதிரி தான் பண்ணணும். பட் நான் அந்த மாதிரி பண்ணலாமா, டில் உங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுதுல்ல, ஆகஸ்ட் மந்த்து ஸ்டார்ட் ஆகுதுல்ல, ஸோ அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு டெஸ்ட் எழுதிக்கலாம். பட் என்னோட ஷெடியூல் படி இந்தந்த கொஷின்ஸ்லாம் இந்தந்த டேட்டில் நான் போஸ்ட் பண்ணிடுவேன். அதுக்காக தான் இந்த ஷெடியூல். அப்படி பார்த்தா ஃபஸ்ட்டு 3 டேஸ், ஆகஸ்ட் மந்த்து ஃபஸ்ட்டு 3 டேஸ் நீங்கள் எழுதக்கூடிய டெஸ்ட்டு என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு யூனிட். இதில் 4 பார்ட் என்னென்னங்கிறத டிவைட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த வீடியோ ஷேர் பண்ணும்போதே பேரலாக ஷெடியூலும் ஷேர் பண்ணிடுவேன். நான் எப்படி உங்களுக்கு மெட்டீரியலுக்கு வந்து சாம்பிள் காப்பி கொடுத்து உனக்கு ஓகேவான்னு டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கெட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறனோ, அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச்க்கும் ஷெடியூல் கொடுத்து உனக்கு ஓகேவா இருக்காங்கிறத பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுவேன். டவுட் இருந்தாலும் கேட்டுட்டு இல்லை மேம் எனக்கு இது திருப்தியாக இருக்குது, நான் இது வந்து ஒன்று டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறேன், இல்லைனா என்னால் முடியலனாலும் இந்த கொஷின்ஸையாவது வாங்கி படிச்சுக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த ஷெடியூல் மெயின் விஷயம்ப்பா. இந்த ஷெடியூல் படி தான் உனக்கு அங்கே டெஸ்ட்டு நடக்கும். இந்த ஷெடியூலும் பெருசாக ஒன்றும் இல்லை, நம்ம சிலபஸில் சாப்டர் வைஸ் டிவைட் பண்ணோம்ல, அதே சாப்டர் வைஸ் தான் நான் ஷெடியூல் போட்டிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரே ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணுவேன். மெட்டீரியலுக்கு நான் உங்களை என்ன பண்ணேன், அதே என்னென்ன சாப்டர்ஸோ அதே தான் கொஷின் பேங்க்குக்கு கொடுத்துருக்கோம். கொஷின் பேங்க் கொடுத்த மாதிரி தான் இப்போ டெஸ்ட் பேட்ச்க்கும் கொடுத்துருக்கோம். ஸோ சாப்டர் வைஸ் எந்த சேஞ்சஸுமே இல்லை. பட் மெட்டீரியல் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் மேம் நம்ம மெட்டீரியல் வைஸ் தான் ஷெடியூல் போட்டிருக்காங்கன்னு. பட் நீங்கள் நியூ பீப்புளாக இருந்தீங்க அப்படின்னா ஷெடியூல் பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு யூனிட்டுக்கு 4 பார்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு யூனிட்டுக்கு இப்படி டிவைட் பண்ணியிருக்கோம். செகண்ட் யூனிட்டுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம். ஸோ அல்காரிதம்க்கு ஒரு பார்ட்டுக்கு நீங்கள் 40 கொஷின்ஸ் எழுதுவீங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய டேட்டா ஸ்ட்ரக்சர் கண்டென்ட் இம்பார்ட்டன்ட்ங்கிறதுனால அது 3 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்கேன்ப்பா. ஸோ அது வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு 3 டேஸ் எழுதுவீங்க. தேர்ட் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்படி போட்டிருக்கேங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். டிஜிட்டல் லாஜிக்கை ஒரு பார்ட்டாக கொடுத்துருக்கேன். ரிமைனிங் இருக்கக்கூடிய 3 பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சரில் இருக்கக்கூடிய மேஜர் டாபிக்ஸ் 5 டாபிக்ஸை தான் நான் டிவைட் பண்ணி ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் 40 கொஷின்ஸ்னு. டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்கதே அவங்க நீட்டாக கொடுத்துட்டாங்க. 4 மேஜர் டாபிக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 4 மேஜர் டாப்பிக்குமே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 4 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். 5th யூனிட்டில் வந்து ஓஎஸ் க்ளவுட் டெக்னாலஜி உங்களுக்கு சாப்டர் வைஸ், அதாவது நான் சொல்லியிருப்பேன் வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, அது லென்த்தியாக தான் இருக்கும். அதாவது ஹோல் யூனிட்டை தான் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே வந்து உங்களுக்கு வெறும் ஒரு 2 லைனில் சிலபஸ் கொடுத்துருக்கிறதுனால அதை ஒரே ஒரு பார்ட்டாக வச்சுட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய ஓஎஸ் இம்பார்ட்டன்மா. ஸோ அதனால் அதை 3 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்கேன். ஓகே. அதுக்கு அடுத்தது சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். உங்களோட சிலபஸில் கிட்டத்தட்ட 5 சாப்டர்ஸ் இருக்கும். அந்த 5 சாப்டர்ஸை தான் ஸ்ப்ளிட் அப் பண்ணி உங்களுக்கு 6th யூனிட்டாக 4 பார்ட்டாக கொடுத்துருக்கேன். வெப் டெக்னாலஜியில் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், அதாவது HTML ஒரு பார்ட்டாக கொடுத்துட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் எல்லாத்தையுமே 3 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்கேன்ப்பா. ஸோ என்ன பண்ணியிருக்கேங்கிறத பாருங்கள். ஓகே. வீடியோவில் மேபி கிளியராக இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு PDF செப்பரேட்டாக அனுப்புகிறேன், நீ பார்த்துட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஆக்சுவலாக உனக்கு ஓகேவா இருக்குது, ஓகே மேம் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து ஆகஸ்ட்டு ஃபஸ்ட்டாக எனக்கு ஜஸ்ட்டு இந்த மந்த்து எண்டு, அதாவது 28, 29 கிட்ட எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், மேம் ஐ வாண்ட் டு ஜாயின் டெஸ்ட் பேட்ச், இது மட்டும் போடுங்க.
ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் ப்ரொசீஜர் அனுப்புகிறேன். நீங்கள் இது ஆக்சுவலாக டீட்டெயில்ஸ் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஏன்னா பர்சனல் டீட்டெயில்ஸை நான் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணால் தான் உங்களுக்கு வெப்சைட்டோட அக்சஸே கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து எனக்கு ஒரு 2-3 டேஸ்க்கு டைம் வேணுங்கிறதுனால ஜஸ்ட்டு நீங்கள் நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம்? ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணுறோமா? ஸோ ஜூலை லாஸ்ட் வீக்கு, சாரி தப்பாக சொல்கிறேன் பாருங்கள், ஜூலை ஃபஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் இந்த மந்த்து லாஸ்ட் வீக்கு எனக்கு இந்த டெஸ்ட் பேட்ச்க்கு வந்து அப்ரோச் பண்ணால் போதும். ஓகேங்களா? ஷெடியூல் நான் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்றேன். ஏன்னா எனக்கு மொத்தம் 4 டெஸ்ட்டு போதுமா, டிப்ளமோக்கு 2 டெஸ்ட்டு, அடுத்து ட்ரிபிள் டெஸ்ட்டு போதும். ஓகேங்களா? ஸோ 4 டெஸ்ட்டு போகிறதுனால உங்களுக்கு இந்த சிஸ்டம் மேனேஜருக்கு அப்ரோச் பண்ணுறவங்களுக்கான டெஸ்ட் டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருவேன். நீ ஜூன் லாஸ்ட் வீக்கு நான் அப்ரோச் பண்ணால் போதும். ஓகேங்களா? உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். தென் ஆஃப்டர் பேமெண்ட் உங்களுக்கு அக்சஸ் வந்துடும். அக்சஸ் வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஷெடியூல் படி உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து டிஃபால்ட்டாக ஃபேக்கல்ட்டிஸ் அப்லோட் பண்ணுவாங்க. அப்லோட் பண்ணும்போது நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். சரி மேம் அதில் டவுட் இருந்தால் என்ன மேம் பண்ணுறது, கேளுங்க, எங்ககிட்ட கேளுங்க, ஃபேக்கல்ட்டியே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்குமே ரெடியாக தான் இருக்கிறோம். தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 8th யூனிட்லேயும் இதே மாதிரி தான் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸு அண்டு நெட்ஒர்க் செக்யூரிட்டி. இதில் மேஜர் ரோல் என்ன அப்படின்னா, கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ்னால் நான் ஏற்கனவே சொன்னேன் 4 லேயர்ஸ் முடிக்கணும்னு. ஸோ அதை 2 பார்ட்டாக டிவைட் பண்ணியாச்சு. நெட்ஒர்க் செக்யூரிட்டி அதே மாதிரி உங்களுக்கு 2 பார்ட்டாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்கேன். அடுத்து மைக்ரோ ப்ராசஸர், எம்படட் சிஸ்டம். மைக்ரோ ப்ராசஸரை 2 பார்ட்டாகவும் எம்படட் சிஸ்டம் 2 பார்ட்டாகவும் கொடுத்துருக்கேன்ப்பா. மைக்ரோ ப்ராசஸரில் 8.5ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். அதுலேருந்து அதிக கொஷின்ஸ் வரும். ஸோ அதுவும் 8.6 வந்து அதோட அப்டேட்டட் தானே. ஸோ அதனால் அது ரெண்டுத்தையுமே ஒரே பார்ட்டாக கொடுத்துட்டு 5.1 மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ அதுலேயே நிறைய கொஷின்ஸ் வரும். அதை செகண்ட் பார்ட்டாக போட்டேன். எம்படட் சிஸ்டமில் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கண்டென்ட்டை வந்து 2 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்கேன். அடுத்து லாஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா, என்ன மேம் இதெல்லாம் அதில் இல்லவே இல்லைன்றாதீங்கம்மா. லாஸ்ட் யூனிட் நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், டாபிக் வைஸாக மட்டும் பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன்னா, அப்படி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 4 சப்ஜெக்ட் கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேராகிராஃப் வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா, சர்க்யூட் தியரியோட கண்டென்ட் தான் இருக்கும். அதை ஒரு பார்ட்டாக எழுதுவீங்க. செகண்ட் பார்ட் வந்து மிஷின்ஸு. இது நான் சிலபஸ் டிஸ்கஸ் பண்ணும்போதே தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ என்னோடய வீடியோஸை ஃபுல்லாக, அதாவது ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குறவங்களுக்கு நான் என்ன பேசுகிறேங்கிறது புரியும். ஸோ நியூ பர்சனாக இருந்தாலும் பரவாயில்ல மேம் 10th யூனிட்டில் எனக்கு என்னங்கிறத சொல்லுங்கன்னா உங்களுக்கு நான் வாய்ஸ் நோட் கொடுப்பேன். ஸோ உங்களுக்கு செகண்ட் பேராகிராஃப் வந்து மிஷின்ஸ் இருக்கும். அதை 2வது பார்ட்டாக டெஸ்ட் எழுதுவீங்க. 3வது பார்ட் வந்து இடிசியும் எம்என்டையும். இந்த பவர் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைவ்ஸ் அப்படிங்கிறது உன்னோட லாஸ்ட் யூனிட்டில் லாஸ்ட் பேராகிராஃப் இருக்குது பாருங்கள், கன்வெர்ட்டர்ஸு. தென் அதுக்கு அடுத்தது வந்து என்னது, ஸோ இந்த மாதிரி பவர் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைவ்ஸில் சம் டாபிக்ஸ் இருக்கும். பர்டிகுலராக என்ன டாபிக்ஸ் இருக்கோ அந்த டாபிக்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். ஓகேங்களாம்மா? ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு சாப்டரை 4 டாப்பிக்காக டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டாபிக் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஷின்ஸும் இருக்கும். ஸோ ஷெடியூலில் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டாலும் ஓகே, இல்லை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டாலும் ஓகே. ஸோ இதுபடி தான் நீங்கள் அதில் டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 4 மார்க் டெஸ்ட்டு. ஒவ்வொரு மார்க் டெஸ்ட்டுக்கும் 100 கொஷின்ஸ். அதாவது எப்படின்னா, நீங்கள் எப்படி 200 கொஷின்ஸ் எழுதுறீங்களோ அதே மாதிரி 10 10 10 10ன்னு சொல்லி ஒவ்வொரு மார்க் டெஸ்ட்டுக்கும் 100 கொஷின்ஸ்னு சொல்லி அதுவே உங்களுக்கு 400 கொஷின்ஸ் வந்துடும். ஓகேங்களாம்மா? ஸோ இப்போ நான் பர்ஃபெக்டாக என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா, டெஸ்ட் பேட்ச் கன்ஃபார்ம்டு ஜூலை மந்த் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜூன் எண்டில் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வெப்சைட்டில் தான் டெஸ்ட் அட்டன் பண்ணுவீங்க. நீங்கள் உங்களோட எக்ஸாம் டேட்டு ஓகேங்களா, அது ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா டெஸ்ட்டை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். டோட்டலாக 2000 கொஷின்ஸு, ஜஸ்ட்டு 1000 ருபீஸ் தான் போட்டிருக்கேன். வெப்சைட்டு டெஸ்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காஸ்ட்டு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குமா. பட் ஆனால் எல்லாருமே இதை யூட்டிலைஸ் பண்ணணுங்கிற ஒரே ரீசனுக்காக தான் ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியாக போட்டிருக்கிறேன். இன்னொரு விஷயம், இந்த ஒவ்வொரு டெஸ்ட் பேட்சுமே ஒரு ஃபேக்கல்ட்டிஸ் வந்து டேக் கேர் பண்ணுவாங்க. ஈவன் ஃபேக்கல்ட்டிஸ் இருக்கக்கூடிய கிளாஸஸ்மே உங்களுக்கு இங்கேருந்து தான் உங்களுக்கு பேமெண்ட் போகும். ஓகேங்களா? ஸோ அதனால் எல்லாத்தையுமே யோசிச்சுக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவா இருக்குது அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதை தவிர்த்து வேறு ஏதாவது டவுட்னாலும் மெசேஜ் பண்ணுங்கம்மா. தேங்க்யூம்மா. இன்னொரு விஷயம், கொஷின் பேங்க் வந்து உங்களுக்கு நீடட் அப்படின்னா, ஓகேவா, கொஷின் பேங்க் உங்களுக்கு நீடட் அப்படின்னா அதுக்கும் சாம்பிள் காப்பி கொடுக்குறேன்ப்பா. நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு மேபி எனக்கு மேம் போர்ஷன் கவர் பண்ண முடியல, ரொம்ப லென்த்தியாக போகுது, அதிக கண்டென்ட் இருக்குது, என்னால் முடியல அப்படின்னா கொஷின் பேங்க் பேஜஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபில்ட்ரு பண்ணி என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டுமே, இது மட்டுமே படித்தா போதும், ஃபுல்லாக கவர் பண்ண வேண்டாம், இது உங்கள் சிலபஸில் இருக்கக்கூடியது, இதை மட்டும் கவர் பண்ணால் போதுங்கிற மாதிரி எடுத்திருப்போம். நீங்கள் அதுக்குமே சாம்பிள் காப்பி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவா இருக்குன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.